நெட்டு கிடையாது. நான் போட்டு விடுறேன்னு சொல்லியிருக்கேன். போட்டுவிட்டு போனை போட்டு நோய் நோயின்னு பண்ணக்கூடாது. நாங்க வேற வேலையா இருக்கேன். புரியுதா இல்லையா? அப்படியே கிளம்புறவா? அவர் வந்தா சொல்லிடுறீங்களா? புனித
எங்கள் குடும்பங்களில் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிலவ செய்தருளும். எல்லா வர பிரசாதங்களையும் உதவிகளையும் தந்தருளும். நாங்கள் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து பாவத்தை விலக்கி இறுதியில் உம்மோடு மோட்ச பேரின்ப பாக்கியத்தை அனுபவிக்க வரமருளும் தாயே. ஆமென். அதிசய மனமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிசய மடல் மாதாவி, அன்பு பக்தர்களே, திரியாத்திரைகளே, பங்கிரை மக்களே, இன்று அதிசய மடல் மாதாவி 9ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 9ஆம் திருவிழாவின் உச்ச நிகழ்வாக இப்பொழுது திருவிழா மாலை ஆராதனையிலே கலந்து ஜெபிக்க இருக்கின்றார். மேதக ஆயர் ஸ்டீபன் அந்தோணி ஆண்டி அவர்கள் இப்பொழுது சிறப்பாக இந்த திருவிழா மாலை ஆராதனை நமக்காக நடத்தி இறையர்களை பெற்றுத்தர இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய இறைமக்கள் அனைவரும் பயபக்தியோடு திருவிழா மாலை ஆராதனையிலே பங்கெடுப்போம். இந்த ஆண்டு முழுவதும் அதிசய மடல் மாதா நம் மகளிடம் மருந்து பேசி நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் ஊரையும் இந்த திருத்தலத்திற்கும் விரிவான வளர்ச்சியை தரும்படியாக நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த திருவிழா மாலை ஆராதனையிலே பக்தியுடன் பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். நோட்டீஸ் எல்லாம் கலையாச்சா? எனக்கு துணையாக வந்தருளும் உதவி செய்ய Amen.
ஏனெனில் அனைத்தையும் படைத்தவரையே உம் உதரத்தில் தாங்கி தமது ஒரே வார்த்தையினால் உலகத்தை உருவாக்கிய இறைவன் பூமியின் ஆழ்பகுதி முதல் பூமியின் உயர்ந்த மலை வரை அனைத்தையும் தமது உரிமையிலே வைத்திருக்கும் வல்லமை மிகுந்த இறைவன் மானிடராகிய நம்மை பேணி காக்கும் ஆயனாக இருக்கின்றார். அந்த மேலான இறைவனை போற்றி புகழ்ந்து நன்றிகள் செலுத்தி ஆர்ப்பரிப்போம் வாருங்கள்.
கன்னிமரியே நீ பேறு பெற்றவள், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவரையே உங்குதரத்தில் தாங்கி உம்மை படைத்தவர் நீ பெற்றெடுத்தீர், எனினும் என்றென்றும் நீ கன்னியாகவே இருக்கின்றீர். இறைவனின் படைப்புகள் அனைத்தும் மிக மிக அருமையானவை. அவற்றை நாம் பார்த்து பார்த்து ரசித்து மகிழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட படைகளின் ஆண்டவர் வாழும் இல்லமே மிக அருமையானது. நாம் அரண்மனையில் வாழ்வது ஒரு சுக வாழ்வு வாழ்ந்தாலும் ஆண்டவரின் வீட்டில் ஒரு நாள் வந்து அமர்ந்தால் அதில் கிடைக்கும் மன அமைதி, நிம்மதி மிக பெரியது. ஆண்டவரின் இல்லத்தில் மகிழ்வுடன் வாழும் சிட்டுக்குருவிகள் போல நானும் அவரது இல்லத்தில் வாழ்வதே அருமை. அதுவே எனது ஆத்மா கொண்டுள்ள தாகம் என்று திருப்பாடல் ஆசிரியருடன் இணைந்து நாமும் பாடுவோம்.
படைத்தவரையே நீ பெற்றெடுத்தீ எனினும் என்றென்றும் நீ கன்னியாகவே இருக்கின்றீ. அன்னையே, உம் கடவுளாகி ஆண்டவரா நீர் ஆசீர்வதிக்க பெற்றீர். உம் வழியாக வாழ்வின் முழுமையில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். இறைவா, நீர் என்னோடு இருக்கும்போது என் வாழ்வில் எந்த குறையும் இல்லை. நான் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ஏன் உலகமே எனக்கு எதிராக நின்றாலும், என் வாழ்வில் நன்மைக்கு பதிலாக தீமையே வந்தாலும், என் தேவன் நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு எந்த குறையும் இல்லை என்று நம்பிக்கையோடு பாடக குழுவினரோடு இணைந்து நாம் பாடுவோம். Thank you.
தந்தையே, உம் கடவுளாகிய ஆண்டவரால் நீர் ஆசீர்வதிக்கப் பெற்றீர். உம் வழியாக வாழ்வின் முழுமையில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஆயிரவர்களிடம் அன்பு அறுவடைக்கு முன்னதாக படிக்கப்படுகிற வாசகம் பவுலடியார் எழுதிய திருமறையிலிருந்து படிக்கப்படவிருக்கிறது. இருப்பினும் நாம் எல்லாருமே எழுந்திருக்கோமே, 3 திருப்பாடல்களுக்கு அமர்ந்திருந்தோம். ஆயிரவர்களிடம் அறுவடை நேரத்தில் அமர்ந்திருக்கிறோம். இப்பொழுது கைகள் கால்கள் எல்லாத்தையுமே ஒழுங்கு கொடுத்துக் கொண்டு அறுவடைக்கு நாம் அவையை அநேகமாக்குவோம். இறைவார்த்தைக்கு செவிப்படுத்துவோம். புனித பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 13. அருள்குடைய சொற்கள் 8 முதல் இறுதி வரை. ரோமையர் 13:8 தொடக்கம். நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதை நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்திலிருந்து விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல் மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர்தம் அருள் வாக்கு. நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதை நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் மணல் மாதாவின் வழிகாட்டுதலிலும் எனக்கு மிகவும் வாஞ்சைக்குரிய பங்கு தந்தை இந்த திருத்தலத்தின் அதிபர் ஜான்சன் அவர்களே, நம்முடைய தென் மண்டலத்தின் ஒருங்கிணைப்பாளர் தந்தை பேரருள் தந்தை எலிஸ் இளங்குமரன் அவர்களே, மற்றும் இந்த மாறி ஆராதனையில் பங்கு பெற வந்திருக்கின்ற அருமை தந்தையர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அருள் கன்னியர்களே, இளைஞர்களே, இளம் பெண்களே, இயேசுவின் கண்மணிகளான குழந்தைகளே, மணல் மாதாவின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கிரமாக நம்முடைய
தன்னுடைய மேனியை கழுவிக்கொண்டு செல்லுகிறது மாலை நேரத்து காற்று. மணமகளோடு மணலின் மீது அமர்ந்து அன்றையை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்மை போல பேருடையவர்கள் யாருமே இல்லை. மலை மீது அமர்ந்த இயேசுவை கேட்பதற்காக அவருடைய சீடர்களிடம், அவருடைய பக்தர்களிடம், அவரை பின்பற்றியவர்களிடம் அமர்ந்திருக்கும் பொழுது இயேசு திருவாய் மறந்து சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை கேட்பதற்காக நீங்கள் பல இடத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். அருமையான தோரணங்கள், அற்புதமான மின்விளக்குகள் இந்த கோவிலின் எழில் எல்லாருடைய கண்களையும் அப்படியே பறித்துக் கொண்டிருக்கிறது. இங்கு நாம் ஆண்டவருடைய 14 ஸ்தலங்களின் முதல் ஸ்தலத்தை ஆசீர்வதித்து அர்ச்சித்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்தோம். அதை தொடர்ந்து ஆண்டவருக்கு ஏற்படுத்திய சிற்றாலயத்தை நாம் அர்ச்சித்தோம். அங்கு ஆண்டவர் பொறுப்பேற்றிருக்கிறார், நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நம்மோடு பேசவும், நம்முடைய உள்ள கிடக்கைகளை அறிந்து கொள்ளவும், நம்முடைய துயரங்கள், கஷ்டங்கள், மனபாரங்கள், தோளில் சுமந்து கொண்டு வருகின்ற எல்லா விதமான சுமைகள் எல்லாவற்றையும் அவரிடம் இறக்கி வைத்து விடலாம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன அந்த அன்பு தெய்வம், நம்மை மறக்காத தெய்வம், நம் மீது அக்கறை கொள்ளுகின்ற தெய்வம், நம்ம தன்னுடைய கைகளில் நம்முடைய பேர்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கின்ற தெய்வம். அந்த தெய்வத்தின் ஆலயத்தில் நாம் சென்று அதை அர்ச்சித்தோம். அதற்கு அடுத்தாப்புல நம்முடைய குருக்கள் இல்லத்தை ஆசீர்வதித்தோம். எல்லாம் வளர்ச்சியை காட்டுகிறது. திருத்தலத்தில் மிக மிக அருமையாக குறுகிய காலத்தில் மக்கள் எடுக்கின்ற அந்த முயற்சியின் பயனால் நுழைவாயும் என்ன, அலங்காரங்கள் என்ன, நான் எண்ணிக்கொண்டே வரும் பொழுது எண்ணத்தை தவறவிட்டு விட்டேன். 30 வாழை குலைகளுக்கு மேல தோரணமாக இருக்கிறது. வழிநடுகே சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. மக்கள் எல்லோரும் மாலையிட்டு அருமையாக ஆயரை அழைத்து வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, உங்கள் பாசத்திற்கும் நேசத்திற்கும் நன்றி செலுத்துகின்ற இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகள், இறைவன் நமக்கு தருகின்ற இந்த வார்த்தைகளை பற்றியும், அன்னை மரியாள் நமக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை பற்றியும் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் யார்? அருள் நிறைந்தவளே என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சிலுவையின் அடியில் என்ற அந்த தாயை இதோ உமது அன்னை என்று நமக்கு கொடுக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறோம். கோவிலில் இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணித்த அன்னையை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய மறைமுறையாளர்களில் ஒருவர் ஃபுல்டன் ஷீன் அப்படி என்று சொல்லக்கூடிய அண்மையில் இறந்துவிட்டார். அவருக்கு ஒருவேளை புனித பட்டம் கொடுப்பார்கள். அவர் தன்னுடைய மறைமுறையிலும் ஒரு புத்தகத்திலும் அவர் எழுதியிருக்கிறார். கடவுளின் முதல் அன்பு அன்னை மரியாள் என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார். அதை நாம் பாடலிலும் பாடுகின்றோம். ஆனால் அதனுடைய உண்மை பொருள் நமக்கு தெரியவில்லை. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னால், அண்ட சராசரங்களை இறைவன் படைப்பதற்கு முன்னால், ஆண்டவராகிய கடவுள் ஒரு அணங்கை அவர் அன்பு செய்தார் என்றால் நம்மால் நினைத்து பார்க்க, தியானிக்க முடிகிறதா? அன்புக்குரியவர்களே, God's first love, அதாவது இறைவனின் முதல் அன்பு அன்னை மரியாள். அதை நாம் பாடலாக பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாம். உங்களுக்கு தெரியும். உலோகம் தோன்றும் முன்னே நீலோனின் உள்ளம் தன்னில் நீதித்திருந்தாயே. என்ன அருமையான வார்த்தைகள்! அற்புதமாக வடித்திருக்கிறார் வார்த்தைகள் அந்த கவிஞர். பூலோகம் தோன்றும் முன்னே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன், அந்த சராசரங்கள், இந்த நில உலகம், வானுலகம் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்தில் ஒரு அணங்கை வீட்டிருக்க செய்தார். அந்த அன்னையை உயிருக்கு மேலாக நேசித்தார்.
அந்த அன்னையை இந்த உலகத்திற்கு அனுப்பி தன்னுடைய மீட்பை தன்னுடைய மகன் வழியாக இந்த உலகத்தில் ஒளிரச் செய்தார். அதுதான் இந்த அன்னை. மறுபடியும் பாடுவோம். பூலோகம் தோன்றும் முன்னே ஓ பூரண தாயே, மேலோனி உள்ளம் தன்னில் நீ வீற்றிருந்தாயே, வந்தோம் உன் மைந்த கூடி சந்தோஷமாக பாடி ஒன்றாய் பாடியவே. இந்த மாலை பொழுதிலே இந்த உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த அன்னை மணல் மாதா மட்டுமல்ல, லூர்து மாதா மட்டுமல்ல, பாத்திமா மாதா மட்டுமல்ல, சிலுவையில் அடியில் நின்று இதோ உமது அன்னை என்று நமக்கு கொடுக்கப்பட்ட அன்னை மட்டுமல்ல, அதற்கு முன்னாலே நம்மை அன்பு செய்ய ஒரு அணங்கை தேர்ந்தெடுத்த, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, கடவுளால் அர்ச்சிக்கப்பட்ட, கடவுளால் அன்பு செய்யப்பட்ட ஒரு அன்னைதான் இந்த அன்னை மரியாள். நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் தெரியுமா? நமக்கு அன்னையாக இந்த அன்னையை போற்றுகின்றோம். இந்த அன்னைக்கு எத்தனை தேர்வுகள் எடுக்கின்றோம், எத்தனை வேண்டுதல்களை செலுத்துகின்றோம், எத்தனை புதுமைகளை பார்க்கின்றோம். இந்த அன்னை கடவுளால் அழைக்கப்பட்டு நம்முடைய மண்ணில் இவர்கள் சஞ்சரித்திருக்கிறார்கள். நம்முடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியும். ஏழையாக பிறந்தார்கள், பாமர பெண்ணாக இருந்தார்கள், இறைநூலை வாசித்தார்கள், அகதியாக இருந்தார்கள், பல இடங்களுக்கு சென்றார்கள். இறைவன் இயேசுவை இந்த உலகத்தில் தரும் பொழுது சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லை. இரவோடு இரவாக குழந்தையை தூக்கிச் சென்று எகிப்துக்கு ஓடு என்று சொன்னவுடன் அந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு பாரத்தையும் கவனிக்காமல் அங்கே செல்லுகிறார்கள். அங்கே செல்லுகிற பொழுது பாதுகாப்பு இல்லை, அங்கு வீடு இல்லை. இன்றைக்கு அகதிகளாக நாடோடிகளாக வருபவர் போல அன்றைக்கு அன்னை மரியாள் தன்னுடைய குழந்தையோடு இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியுமா? ஆனால் இன்றைக்கு நமக்கு பாதுகாவலியாகவும் நம்முடைய அரணாகவும் கோட்டையாகவும் ஆண்டவருக்கு அடுத்தாற் போல இருக்கக்கூடிய அன்னை இந்த அன்னைதான். இந்த அன்னை நம்முடைய அமைதியையும் அருளையும் அன்பையும் ஆண்டவரிடம் கேட்டு நமக்கு தருவார்களா? அன்னையின் பரிந்துரையால் நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்குவதா? பாத்திமா, லூர்து அன்னை, வேளாங்கண்ணி அன்னை, அங்கு நடக்கின்ற புதுமைகள் நம்மிலும் நடக்கின்றது. எத்தனையோ பேர் இங்கே வருகிறீர்கள், ஆண்டவரால் ஆட்கொள்ளப்படுகிறீர்கள். ஆண்டவர் நம்மை புதுமையினால் மீட்டு விடுகிறார். நோய்களில் இருந்து மீட்பு, குழந்தைகளை நன்றாக படித்து பாஸ் பண்ண வைக்கிறார். கடல் தொல்லைகள் நீங்குகின்றன, கஷ்டங்கள் ஓடிவிடுகின்றன, நாம் எல்லோரும் சந்தோஷப்படுகின்றோம். மொழிந்த உறவுகள் சரிப்படுத்தப்படுகின்றன, நம்முடைய இதயம் தூய்மையாகிறது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் நமக்கு புதுமை செய்யும் அன்னை என்று மட்டும் நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த அன்னையின் வழியாக ஆண்டவராகிய கடவுள் நம் அனைவரையும் தன்பால் ஈர்த்துக் கொள்ளுகிறார். அதை நீங்க மறக்கக்கூடாது. அன்னையை தேடி ஆதாயத்திற்காக மட்டும் வரக்கூடாது, புதுமைகளை தேடி மட்டும் வரக்கூடாது. மிக ஆழமான அழுத்தமான உண்மை என்னவென்றால், அன்னையின் வழியாக நம் உள்ளத்தில் புகுந்து நம் அனைவரையும் தன்பால் ஈர்த்துக் கொள்ளுகின்ற அந்த கடவுள் இருக்கிறாரே, அதுதான் மிகவும் முக்கியமானது. நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள், அவருடைய பிள்ளைகள், அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அன்னை மரியாளை எந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்தாரோ அதே போல நம்மையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார், அர்ச்சித்திருக்கிறார். தன்னுடைய மகனுடைய ரத்தத்தினால் நம் அனைவருடைய பாவங்களையும் கழுவி போக்கி இருக்கிறார். இதயத்தில் தூய்மையை நமக்கு தந்திருக்கிறார். கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த கடவுள் ஒரு இதயத்தை நமக்கு தந்து அன்னையாக நம்மில் தவளப்பட்டிருக்கிறார். எனவே இங்கு இருக்கிறவர்கள் கண்ணீரோடும் கம்பலையோடும் வந்திருந்தாலும், துன்பத்தின் சூழலில் மிக வேதனையோடு துயரத்தோடு நீங்க வந்தாலும் உங்களுடைய துயரங்கள் எல்லாம் போய்விடும். உங்கள் துயரங்கள் சந்தோஷமாக மாறும். இறைவன்
அத்தகைய ஆற்றலை அன்னை மரியாளுக்கு கொடுத்து அவருடைய ஜெபத்தின் வழியாக இவைகளை எல்லாம் செய்து வருகிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். அன்னை கடவுள் தேர்ந்து கொண்ட அழகிய புதையல். இதை ஒருவர் சொல்லுகிறார், அன்னை மரியாள் இறைவன் நமக்கு தந்த மிகப்பெரிய புதையல், மனுக்குலத்திற்கு கிடைத்த மாபெரும் அதிசயம். அன்னை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிஃப்ட், கொடை. இந்த அன்னை இல்லாவிட்டால் இந்த மணல் மேடு இருக்குமா? இந்த இடத்தில் நீங்கள் வந்திருப்பீர்களா? அன்னை நமக்கு எப்பொழுதும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வியப்பு, அதிசயம். அந்த அதிசயத்தின் பிரதிபலிப்பு தான் இத்தனை பேர் நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்பதை மறக்க கூடாது. முழுமையான அன்போடு அவளது மாசற்ற இதயத்திற்கு நம்மை அர்ப்பணம் செய்யும் பொழுது நிகழும் அதிசயங்கள் ஏராளம் ஏராளம். மரியாளின் மாசற்ற இதயமே, எங்கள் இதயம் உம் இதயத்தை போல் இருக்க செய்தருளும். உம்முடைய திருமகனுடைய இதயத்தினால் எங்களுக்கு இறங்கும், எங்களை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லுகின்றோமே, அந்த இதயம்தான் புனிதமான இதயம். அந்த புனிதமான இதயத்தை நாம் இப்பொழுது ஒரு கொடையாக பெறுகின்றோம். முழுமையான அன்போடு அவருடைய மாசற்ற இதயத்திற்கு நம்மை அர்ப்பணம் செய்யும் பொழுது நிகழும் அதிசயங்கள் ஏராளம் ஏராளம். இன்றைய வாசகத்துல நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா? ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம். உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கியுள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவரி, எல்லா இச்சைகள், தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் களைவோமாக. அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியானது ஒரு பெரிய பாவியை மாற்றி ஒரு பெரிய புனிதரை நம்முடைய திருச்சபைக்கு தந்திருக்கிறது. அந்த புனிதர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? புனித அகுஸ்தீனார். புனித அகுஸ்தீனார் இந்த பகுதியை படித்தவுடன் ஒரு 10-15 வருடங்களாக அவருடைய இதயத்தில் குழப்பம். அவருடைய அன்னை மோனிகா ஆயரிடம் போய் அழுகிறார்கள். அந்த ஆயர் சொல்லுகிறார், எப்படி இந்த அன்னையினுடைய கண்ணி அந்த மனிதரை, அந்த மகளை மனமாற்றாமல் இருக்க முடியும் அப்படின்னு அந்த ஆயர் சொல்லுகிறார். மனமாறி விடுவான் என்று சொல்லவில்லை. அந்த கண்ணீருக்கு அவ்வளவு ஆற்றல் இருந்தது. எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லாம் வாசிக்கின்றார். இந்த புனிதர் நம்முடைய திருச்சபைக்கு இல்லாவிட்டால் நிறைய நிறைய காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்காது. ஆண்டவரே, என் இதயம் உனக்காகவே ஏங்கி தவிக்கிறது, அது உன்னில் அமைதி அடைகிறது வரை அதற்கு நித்திய இளைப்பாற்றியே கிடையாது, ஆறுதலே கிடையாது என்று சொன்னவர் அவர்தான். இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஆண்டவரே, நான் உம்மை தேடி அலைந்தேன், பிறகுதான் உம்மை கண்டுகொண்டேன். எங்கே? நீ என் இதயத்தில் உள்ளாய். நீ எங்கெங்கோ தேடினேன், எங்கெங்கோ தேடினேன், ஆனால் you were within me, but I have been searching you everywhere. எல்லா இடத்திலும் உன்னை தேடினேன். அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய இதயம் அதுதான் முழுமையான கடவுளின் திரு இருதயத்திற்கு நெருக்கமாக செல்ல எளிய வழியாகிறது அன்னையினுடைய இதயம். வேறு எந்த இதயமும் இறைமகனின் இதயத்தோடு நெருக்கமாக இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. எந்த புனிதரும் இயேசுவோடு இந்த அளவுக்கு இறுக்கமாக அந்யோன்யமாக ஒரு இதயத்தை வைத்துக் கொண்டிருப்பார் என்று எண்ணி பார்க்க கூட முடியாது. அன்னை மரியாளுடைய இதயம் தூய்மையானது, கரை வழியாதது, தூய சிந்தனைகளை, தூய செயல்பாடுகளை, எல்லா மக்களையும் மீட்க வேண்டும் என்ற எண்ணங்களையும் தன்னுள்ளத்திலே தாங்கி திரிந்தது. மக்களுக்காக தன் இதயத்தை வாழ் ஊடுருவ வேண்டும் என்பதையும் அவர்கள் மறக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், அம்மா, உன்னுடைய இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவம்
மக்கள் செய்கின்ற பாவங்களில் இருந்து விடுதலை அடைந்து அவர்கள் தீய வழியில் இருந்து மீட்டுக் கொண்டு வந்து எப்பொழுதும் நம்முடைய மக்களாக வாழ அது உதவி செய்கிறது. எனவே முதல் பாயிண்ட் அதுதான், நீங்க மறக்கவே கூடாது. வேறு எந்த இதயமும் இறைமகனின் இதயத்தோடு நெருக்கமாக இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. இந்த இதயத்தில் இரண்டாவது பாயிண்ட்டுக்கு வருவோம். எப்பொழுது மரியின் இதயத்தில் நுழைகின்றோமோ அந்த இதயத்தில் வீட்டிற்கும் காத்திருக்கும் இறைவனை தரிசனம் செய்ய முடியும். அன்னையினுடைய இதயத்தை நீங்கள் நுழைந்து பார்க்கின்ற பொழுது அங்கே இரக்கம் இருக்கலாம், கனிவு இருக்கலாம், அரவணைப்பு இருக்கலாம், ஆசீர்வாதம் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் அங்கே இருக்கிறார். அதுதான் இங்க சொல்லி இருக்கிறாங்க. அவள் இதயத்தில் வீட்டிற்கும் காத்திருக்கும் இறைவனை தரிசனம் செய்யப்படுகிறது. காரணம் என்னவென்றால் கடவுள் வாழும் கோவிலாக அவர்கள் திகழ்ந்தார்கள். உங்கள் உடல் கடவுள் வாழும் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா? தூய ஆவி உங்களில் குடிகொள்ளுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? இந்த உடலை தீய இச்சைகளுக்கும் கடியாட்டங்களுக்கும் மாறான செயல்களுக்கும் நீங்கள் ஒப்படைக்கலாமா? கடவுள் இல்லத்தை யாராவது அழித்தால் ஆண்டவர் அதை அழித்து விடுவார். கடவுள் இல்லம் தூயது, நீங்களே அந்த இல்லை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3:16 பவுலடிகளார் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ரொம்ப கஷ்டத்தோடு துன்பத்தோடு இங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தூய்மையாக்குகிறார். அனைத்து தீமைகளில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை அளிக்கிறார். அன்னையின் வேண்டுதலால் நீங்கள் தூய்மை பெறுகிறீர்கள். பனியை விட, வெள்ளை பனியை விட, பருத்தி அந்த பருத்தி பூவை விட நீங்கள் அதிகமான வெள்ளையாக இருக்கிறீர்கள். அந்த வெள்ளையான இதயம் எனக்கு மிகவும் பிடித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, தூய ஆவியை என்னையில் அனுப்பியிருந்தோம், உமது அன்பை எனக்கு தந்தருளும், உம்முடைய சந்நிதியில் இருந்து என்னை பிரிந்த வர விடாதையும் என்று 151வது சங்கீதம் 10வது வசனத்தில் நீங்க பார்ப்பீங்க. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் அன்னை மரியாளுடைய இதயத்தை கண்டுபிடித்தோம் என்றால் அங்கு இருப்பவர் யார்? ஆண்டவராகிய கடவுள். அந்த கடவுளை தரிசிக்கலாம், அவரை நாம் போற்றலாம், அவரை தேடலாம், அவரை ஆராதிக்கலாம். அவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் உங்களிலே அந்த கடவுளை காண்பீர்கள். உங்கள் இதயம் கடவுளுடைய ஆலயமாக மாறும். நீங்கள் தூய்மையாக்கப்படுவீர்கள். கரைதீரை எல்லாம் நீங்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இங்கு வந்திருக்கின்ற எல்லோருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் மறக்காதீர்கள். அடுத்தது, உள்ளார்ந்த அமைதியை பெற்றுக் கொள்ள முடியும். புனிதத்தின் வித்தை அவள் நம் இதயங்களில் ஊற்ற அது அருளாக புண்ணியமாக வளரும் அதிசயத்தை நாம் காண முடியும். அவளுடைய இதயத்தோடு நம்முடைய இதயத்தை கலக்கும் பொழுது ஆறுதல் அளிப்பது, குணமாக்குவது, நலமாக்குவது உண்மைதான். ஆனால் அருளால் நம்மை அப்படியே இணைத்து விடுகிறார்கள். அருளாக புண்ணியமாக நம்முடைய இதயம் வளரும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அன்னை மரியாளின் இதயம் எப்படிப்பட்டது? அடுத்தவரை நினைத்து பார்ப்பது, பிறருக்காக வாழ்வது. வள்ளுவர் சொல்லுவார், அறிவினால் ஆகுவது உண்டோ, அறிவினால் ஆகுவது உண்டோ? நீ படித்த படிப்பு எதற்காக? பிறர் நோயை தன்னோய் போல் போக்காக்கடை. என்ன அற்புதமாக பேசுகிறது தெரியுமா? உன்னுடைய புண்ணியமும், உன்னுடைய பக்தியும், உன்னுடைய அறிவும், உன்னுடைய வாழ்வும் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிறரை, அயலானை, பக்கத்தில் இருப்பவர்களை, நைந்தவர்களை, சமுதாயத்தால் தள்ளப்பட்டவர்களை, ஆழா துயரில் இருப்பவர்களை, நோய் குடித்தவர்களை, கரை குடித்தவர்களை, குஷ்டரோகம் சில சமயத்துல தீராத நோயினால் வாழ்பவர்களை அரவணைத்து அன்பு செய்யத்தான் ஆண்டவர் உனக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இதயம்தான் அந்த அன்னையின் இதயம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அடுத்தது, குடும்பங்களில் அமைதி நிலவிடவும், நாடுகளில் அமைதி குலைந்திடவும், உலகில் அமைதி கலைத்திடவும் அவள் கரம் பிடித்து அவள் அழைத்துச் செல்ல நாம் அனுமதி அளிக்க வேண்டும்.
நமது உள்ளங்களிலே அவள் வைத்த தீச்சுடரை பற்றி எரிய செய்து அந்த அன்பு சுடரிலே அவசியம் பங்கேற்க வேண்டும். காரியங்களுக்கு அடிமையாகாமல் அவளின் மாசற்ற இதயத்தோடு நம் இதயங்களை ஒன்றாக இணைத்துக் கொண்டு செல்வோம் என்று ஒரு அறிஞர் நமக்கு கூறுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் உங்களுக்கு நான் கூறிக்கொள்வது இதுதான். இந்த இதயமானது இந்த இதயத்தை அழைத்து, இந்த இதயம் எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த இதயம் அருள் நிறைந்த இதயம், தூய்மை நிறைந்த இதயம், ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்த இதயம், இறைமையால் சூழப்பட்ட ஒரு இதயம். இறைமையினுடைய அந்த பகுதியெல்லாம், அந்த விழுமியங்கள் எல்லாம் அந்த இதயத்தில் இருக்கிறது. எந்த புண்ணியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து சகல புண்ணியவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கள்ட்ட ஒவ்வொரு புண்ணியம் இருக்கும். பாத்துங்க, புனித ஜான் போஸ்கோ இளைஞர்களை ரொம்ப அதிகமாக நேசித்தார். அன்னை தெரசா ஏழை எளியவர்களை எல்லாம் நேசித்தார். அகிலா தெரசம்மாள் இறைவனோடு பக்தியில அப்படியே இறந்தவர் கலந்து விட்டார்கள். இப்படி நிறைய புனிதர்கள் இருக்கிறார்கள். புனித அகஸ்தீனா இறைவனை பற்றி ஏராளமாக புதிய புதிய கருத்துக்களை எழுதியிருக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த புனிதர்களிடம் விளங்கிய புண்ணியங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்தாலும் அன்னையினுடைய புண்ணியத்திற்கு ஈடாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த அன்னை மிகவும் வலிமை வாய்ந்தவர். அதனாலதான் அருள் நிறைந்த மரியே என்று ஆண்டவர் அவருக்கு சொன்னார். இந்த அருள் நிறைந்த மரியே அன்னை, அந்த ஜெபத்தை நாம் நம்முடைய வாழ்வில் சொல்லுகிறோம். அவ்வாறு சொல்லும் பொழுது ஜெபமாலை நாம் ஜெபிக்கிறோம். அந்த அன்னையின் அருகில் நீங்கள் செல்லும் பொழுது நீங்கள் அந்த ஜெபமாலையை ஜெபித்தால் உங்கள் குடும்பங்களில் அமைதி நிலமும், சண்டைகள் எல்லாம் ஓடிவிடும். உங்களை தாக்குகின்ற நோய்கள் பக்கத்தில் வராது. அன்னையினுடைய ஜெபத்தை நீங்கள் சொல்லுகிற பொழுது ஆண்டவருக்கு அருகாமையில் நீங்கள் செல்லுகிறீர்கள். நற்செய்தியின் சாரத்தை நீங்கள் தியானிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறக்கவே வேண்டாம். ஆண்டவரின் வாழ்வை ஆழ்நிலை வடிவத்தில் தியானிப்பதற்கு வழங்கப்படும் ஒரு அற்புத வழிதான் ஜெபமாலை என்று ஒரு பெரிய அறிஞர் கூறுகிறார். என்ன ஆழமான கருத்து பார்த்தீங்களா? அவர் அந்த ஜெபத்தை தியானித்து தேவ ரகசியங்களை எல்லாம் அவர் தன்னுடைய உள்ளத்தில் உள்ளார உணர்ந்து அவர் ஜெபித்திருக்க வேண்டும். அதனால்தான் இப்படி சொல்லப்படுகிறது. ஆண்டவரின் வாழ்வை ஆழ்நிலை வடிவத்தில் தியானிப்பதற்கு வழங்கப்பட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய வழிதான் இந்த ஜெபமாலை. ஜெபமாலையை நாம் நல்லா சொல்லுகிற பொழுது நற்செய்தியை நாம் தியானிக்கிறோம் என்பதை மறக்காதீர்கள். மீட்பின் வரலாற்றை தியானித்து வாழ்வதற்கு நமக்கு வெளிச்சமாகவும் துணையாகவும் இருப்பது இந்த அற்புத ஜெபமாலை. இந்த ஜெபமாலையை ஜெபிக்காமல் நாம் எப்படி இருக்க முடியும் அன்புக்குரியவர்களே? உங்களுடைய வீட்டில் நீங்க வந்திருக்கிறீங்க, ஜெபமாலை சொல்லுகிற பொழுது உங்கள் குழந்தையினுடைய நோய் நீங்கிவிடும். குழந்தை நன்றாக இருப்பான், நோய்கள் நீங்கிவிடும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், அருள் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். உங்கள் முகத்தை பார்த்தவுடன் உடனே சொல்லுவாங்க, ஏமா இவ்வளவு ஒளி வீசுத உங்களுக்கு எப்படி? ஆமா, அன்னை மரியாதை நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, அவருடைய துணையை நீங்கள் நாடுகின்ற பொழுது, அருள் நிறைந்தவரை வாழ்க ஆண்டவர் உடனே இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வருகிறது? இமயமலையில் இருந்தோ வேற எந்த மலையில் இருந்தோ வேற யாரிடம் இருந்தோ வரவில்லை. அது விபரீதத்திடமிருந்து வருகிறது. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியும் புனிதமானதே. அது எலிசபெத்திடமிருந்து வருகிறது. எல்லாம் விபரீதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்க கூடாது என்று யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்பவர்கள் விபரீதத்திற்கு பக்தியாக நம்பிக்கையாக அந்த விவிலியத்தை படிப்பவர்களாக இருக்கிறார்களா? நாம் அதை சொல்லுகிறோம். கத்தோலிக்கர்கள் இப்படி அன்னை மரியாதை ஜெபிக்கிறார்கள், அன்னை மரியாதை ஓடுகிறார்கள். அது சரியில்லை, விவிலியம் சொல்லவில்லை. ஆனால் தான் சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே, விவிலியம் அதை எடுத்து சொல்லுகிறது. அதை நம்ம சொல்லுகிற பொழுது அன்புக்குரியவர்களே, நாம் அன்னையோடு அன்னையின் இதயத்தோடு இணைந்து விடுகிறோம். அன்னையை போல் மாறிவிடுகிறோம். அன்னை போல தூய உள்ளம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடம் அறிந்து கொண்டே இருப்பார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். உலக சமாதானம் வெற்றி பெற்றிட ஜெபமாலை மிகவும் தேவைப்படுகிறது.
ஜெபமாலை என்று சொல்லும் பொழுது நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய அந்த கிரீடத்தில் ஒரு மாலையை சூட்டுகிறோம். ஒவ்வொரு ஜெபமாலையும் அல்லது ஒரு பூக்களாக ரோசரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரோசரி, ரோஸ் அப்படின்னா ரோஜா மலர்கள். ரோஜா மலர்களை கொண்டு ஆண்டவரை நாம் அப்படியே சூடுகின்றோம். மறைக்கல்வி நமக்கு சொல்லுகிறது, ஜெபமாலை நற்செய்தியின் சுருக்கம், சாரம். நற்செய்தியின் வழியாக நற்செய்தியாக வாழ்வதே நமது கடமை. அந்த காலத்துல ஏழை எளிய மக்களுக்கு விவிலியம் இருக்காது. நீங்க எல்லாரும் விவிலியம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனடியாக போய் விவிலியத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், விவிலியத்தை வாசியுங்கள். விவிலியம் சொல்லுகின்ற அந்த செயல்களை எல்லாம், அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு மகிழுங்கள். இறைவன் நம்மோடு பேசுகிறார். விவிலியத்தை வாசிக்கும் பொழுது இயேசு நம்மோடு பேசுகிறார். விவிலியத்தை அறியாதவன் இயேசுவை அறியான் என்று புனித ஜெரோம் கூறுகிறார். எனவே விவிலிய வார்த்தைகள் நமக்கு ஊக்கத்தை தருகிறது, ஞானத்தை தருகிறது, ஆக்கத்தை தருகிறது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த ஜெபத்தின் வழியாக பெரிய சண்டை, மக்களை எல்லாம் கொல்ல வேண்டிய அந்த பெரிய நிர்பந்தம் மாறியது. 1960 வாக்குல பிலிப்பைன்ஸ் நகர்ல மார்க்கோஸ் என்ற சர்வாதிகாரி ஒருவர் இருந்தார். அவருக்கு எதிராக மக்கள் போரிட்டார்கள். சர்வாதிகாரம் பண்ணுகிறார், விலைவாசிகள் ஏறிவிட்டது, ஏழை மக்கள் ஏழைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அகால படுகொலிகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அரசு நீங்க வேண்டும், இதற்காக போராடுகிறோம் என்று அங்கே 80% மேல கத்தோலிக்கர்கள், அங்க இருக்கிற கர்தினால் ஜென் அப்படின்றது அந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு கத்தியின்றி, யுத்தமின்றி, ரத்தம் சிந்தாமல் ஜெபமாலையை கையில் ஏந்தி கொண்டு அந்த மக்கள் எல்லோரும் போராட்டம் நடத்துவதற்காக அவதியாக செல்லுகிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக துப்பாக்கி ஏந்திய, பீரங்கி ஏந்திய போர் வீரர்கள் அந்த பக்கம் இருக்கிறார்கள். இங்கே அன்னையினுடைய ஜெபமாலையை ஏந்திய பக்தர்கள் அந்த பக்கத்தில் யார் வந்தாலும் அவர்களை அடித்து தொலைத்து துப்பாக்கிக்கு அவர்களை இடையாக்கி நம்முடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்ற அந்த போர் வீரர்கள். அன்புக்குரியவர்களே, என்ன நடந்தது தெரியுமா? முடி போட்டு அன்னையினுடைய அந்த ஜெபமாலையை ஜெபித்துக் கொண்டே அந்த மக்கள் நகர்ந்து செல்ல பீரங்கிகள் எல்லாம் தானாக கீழே விழுகிறது. அந்த போர் வீரர்கள் எல்லாம் மக்கள் வைத்திருந்த ஜெபமாலையை கையில் ஏந்தி அவர்களை ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அமைதி அங்கே நிலவியது. போரோ, சண்டையோ, துப்பாக்கி சூடோ எதுவுமே நடக்கவில்லை. ஜெபமாலையின் முன்னால் பீரங்கி வீழ்ந்தது, தோற்று போனது. இன்றைக்கு பெரிய பெரிய பீரங்கிகள், அணுகுண்டுகள் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைய நற்செய்தியில் பார்க்குங்க, அன்பு ஒன்றே நீங்கள் பிறருக்கு செலுத்த வேண்டிய கடனாக இருக்கட்டும். அந்த அன்பை எப்படி செலுத்துகிறார் தெரியுமா? நிறைய கட்டளைகள் இருக்கிறது. இந்த கட்டளைகள் எல்லாம் எது நிறைவேறுகிறது என்றால், உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்தவர் மீது நீ அன்பு கூற வேண்டும். ஆண்டவர் மீது அன்பு கூற வேண்டும் என்று சொல்லவில்லை. எல்லா கட்டளைகளும் ஒரே ஒரு கட்டளையில் நிறைவேறுகிறது என்று சொல்லக்கூடிய இந்த ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தை படைத்து தந்த பவுலடிகளார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன் மீது நீ அன்பு காட்டுவது போல, அன்பு கூறுவது போல உன் அடுத்தவருக்கும் அன்பு காட்டுவாயாக. அன்பில்லாமல் மீட்பு இல்லை, அன்பில்லாமல் வாழ்வு இல்லை, அன்பில்லாமல் குடும்பம் இல்லை, அன்பில்லாமல் சமயம் இல்லை. எல்லாமே போதிப்பது இந்த அன்புதான். அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிமேரும் அடித்தளமாக இருக்கட்டும் என்று எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடிகளார் கூறுவார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் ஜெபத்தின் வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு யாரையாவது மன்னிக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள் என்றால், உங்களை வெறுத்து ஒதுக்குகிறவர்கள் இருக்கிறார்கள் என்றால், உங்களை வேண்டாம் என்று தள்ளி வைத்து எப்பொழுதுமே தங்கள் சிரத்தை காட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்றால், ஜெபமாலையை ஜெபித்து பாருங்கள். அன்னையின் வலிமை மிக்க ஜெபம் உங்களுக்கு ஆறுதல் தரும். அன்னையின் வலிமை மிக்க ஜெபம் உங்களுக்கு உறவை கொண்டு வரும். அந்த மாற்றாலையும் மறுப்பவரையும் அந்த ஜெபமானது மாற்றிவிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்லுகிறேன். எந்த அமைதி? உலகம் தருகின்ற அமைதி இல்லை, நான் தருகின்ற அமைதி வித்தியாசமான, இந்த உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு நான் தருகிறேன்.
அதனால அங்க ரத்தம் சிந்த வேண்டிய தேவையில்லை, சண்டை போட வேண்டிய தேவையில்லை, கத்தி எடுக்க வேண்டிய தேவையில்லை, எந்த வன்முறையும் தேவையில்லை. ஆண்டவருடைய அந்த அருள் செயலானது, அந்த இறைமையானது எல்லாருமே அப்படியே அரவணைத்துக் கொள்ளும். நாம் ஒரே குடும்பமாக வாழ முடியும், நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகளாக வாழ முடியும். அதுதான் இந்த நற்செய்தியின் ஆணித்தரமான படிப்பினை என்பதை மறக்காதீர்கள். இந்த படிப்பினைக்காகத்தான் தன் மகனையே அர்ப்பணித்த அந்த அன்னை, சிறுவை அடியில் இருந்த அந்த அன்னை, ஏழை பிள்ளைகளுக்காக அவர்களுக்கு ரசமில்லை, அவர் சொல்வதுபடி செய்யுங்கள் என்று தன்னுடைய மகனுக்கு கட்டளையிட்ட அந்த அன்னை. நம்முடைய குடும்பத்தில் அன்னை இருக்கிறார் அப்படின்றத மறக்காதீங்க. முதல் புதுமை ஆண்டவர் செய்தது எங்கே? குடும்பத்துலதான், கல்யாணத்துலதான். கல்யாணம் நடக்கும் பொழுதுதான் முதல் புதுமையை செய்தார் என்பதை யோவான் நற்செய்தியாளர் 2வது அதிகாரத்தில் காட்டுகிறார். கானா ஊரில் ஆண்டவர் தண்ணீரை திராட்சைரசமாக மாற்றினார். செங்கடலை அந்த பிளவு செய்தது கடவுள். அதே மாதிரி தண்ணீரை திராட்சைரசமாக மாற்றி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தது கடவுள். ஆனால் அதற்கு உறுதுணையாக இருந்தது அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாள் நமக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்களா? நம்மை காப்பாற்ற மாட்டார்களா? கண்ணீரோடு கவலையோடு அந்த தாயிடம் வருகின்ற பொழுது நம்மை கழிவிடுவார்களா? எனவே வீறு கொள்ளுங்கள், திடம் கொள்ளுங்கள், உரம் கொள்ளுங்கள். அன்னை ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார்கள். ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கொடை எப்பொழுதும் நம்மிடம் இருக்கின்றார்கள். இறைவன் என்றென்றும் வாழ்த்து தருவாராக. ஆமென். எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே. ஏனெனில் கடவுள் தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்கண் நோக்கினார். Thank you.
எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே. ஏனெனில் கடவுள் தாழ்நிலை என்ற தம் அடிமையை கடைக்கண் நோக்கினார். அன்புக்குரியவர்களே, சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்றோம். குடும்ப சூழலிலே எத்தனையோ எதிர்ப்புகளையும் இடையூறுகளையும் வெற்றி கொள்ள முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்னை நம்மோடு இருக்கிறார்கள். அவருடைய பரிந்துரையும் அவரோடு சேர்ந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அவர் நாம் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் நம்முடைய ஜெபத்தில் அவருடைய பாதத்தில் வைப்போம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் பொதுநிலையினராகிய எங்களை இக்கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தூய ஆவியின் துணையோடு வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தேவனே எம் இறைவா, எங்கள் நாட்டில் நீதியும் நேர்மையும் செழித்தோங்கிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் இறைவா, பல்வேறு துன்பங்களினால் துன்பப்பட்டு மன அமைதியின்றி உம்மை நாடி அன்னையின் அருள் நாடி வந்திருக்கும் ஒவ்வொரு மக்களின் தேவைகளையும் நீர் நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கணவரினால் கைவிடப்பட்டு பிள்ளைகளினால் கைவிடப்பட்டு வாழும் மக்களுக்கு நீரை தாயாக இருந்து உமது உடனிருப்பை அவர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நானும் விழிப்பாய் இருப்பேன் என்று இறைவாக்கினர் எரேமியா வழியாக நுழைந்த இறைவா, இறுதி நாளில் எல்லோர் மீதும் என் ஆவியை பொழிவேன் என்ற உமது திருமகனின் வாக்கை எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் நிறைவேற்றி எங்கள் வாழ்வை செம்மையாக்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்கள் மக்களின் தேவைகளை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். பல்வேறு இடங்களிலிருந்து அன்னையை தேடி வந்திருக்கின்ற இந்த மக்களுடைய குறைகளை நீக்கியவர்களும் இவர்கள் இங்கிருந்து செல்லும் பொழுது மன மகிழ்ச்சியோடும் வாழ்வை ஒருமுறை திருப்பி பார்த்து நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும்
இன்னும் ஒருவரை மேலாகவும் அருகில் அவர்கள் வாழவும் அருள் புரியும். இந்த மன்றாட்டுக்களை உங்களிடம் சொல்லுகிற பொழுது எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாங்கள் இப்பொழுது துணிவுடன் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். பின்வரையில் இருக்கிற எங்கள் தந்தையே, நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் ஆட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீமைகளினின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக.
வாசிகளுக்கு சத்தியத்தை தெரிவிக்கிற நித்திய ஞானமாகிய சேசுவே அத்தியந்த தாழ்ச்சியுடனே தேவரை ஆராதிக்கிறோம். அடியோர்கள் தேவருக்கு துரோகம் செய்ததற்கு காரணமான மனம் பொருந்திய முடத்திலும் உள்ள அறியாமைக்கு பரிகாரமாக தேவரிடத்தில் மிகுந்த ஞான பிரகாசம் பெற்ற ஞானாதிக்கரனும் சம்மனசுகள் தேவரினை புகழ்கிற மேலான தியானத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய நன்மைக்கு எல்லா தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுளே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
அதிசய மடல் மாதாவின் அன்பு பக்தர்களே, பிரியாத்திரைகளே, பங்கு இறைமக்களே, இன்று அதிசய மடல் மாதாவின் 9ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 9ஆம் திருவிழாவின் சிறப்பு நிகழ்வாக திருவிழா மாலை ஆராதனையை கலந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய திருத்தலத்திற்கு வருகை தந்து சிறப்பாக முதல் ஸ்தலத்தை அர்ச்சித்து திறந்து வைத்து, நற்கருணை சிற்றாலயத்தை அர்ச்சித்து திறந்து வைத்து, பங்குத்தந்தை இல்லத்தை அர்ச்சித்து திறந்து வைத்தவர் நம்முடைய பாசமிகு ஆயர் மேதகு ஆயர் ஸ்டீவன் அந்தோணி ஆண்டகை அவர்கள். மேதகு ஆயர் அவர்கள் நம்முடைய திருத்தலத்தின் வளர்ச்சியின் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள். எனவேதான் நம்முடைய திருத்தலத்திலே மக்கள் தங்கி இருப்பதை பார்த்து அவர் பெரிதும் மகிழ்ச்சி அடையக்கூடியவர். தானும் சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் இந்த செம்மண் பூமியிலே தங்கி இருப்பதிலே சந்தோஷம் அடையக்கூடியவர். மேதகு ஆயர் அவர்கள் என்னுடைய விவிலிய பேராசிரியர், சிறப்பாக கற்றுத்தரக்கூடிய பேராசிரியர். அன்பு ஆயர் அவர்கள் நம்முடைய மக்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள். இவர் எல்லோரிடமும் அன்பால் பேசக்கூடிய மக்கள் ஆயர், குருக்களுக்கு செவிமடுக்கக்கூடிய அன்பு ஆயர். சென்ற ஆண்டு வெண்கல கொடிமரத்தை அர்ச்சித்து சிறப்பாக நமக்காக திருப்பம் நிறைவேற்றி ஜெபித்தவர்கள். நுழைவாயிலை அர்ச்சித்து சிறப்பாக நமக்காக ஜெபித்தவர்கள். இந்த ஆண்டும் இங்கே வருகை தந்து நம்மிடம் இருப்பது நம் ஒவ்வொருவருக்கும் பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. மேதகு ஆயர் அவர்கள் சிறந்த பாடகர், சிறந்த சிந்தனையாளர், சிறந்த வரையுரையாளர். இந்த நாளிலும் அன்னை அவர்களை பற்றி, அன்னை நமக்கு கிடைத்த மாபெரும் கொடை, அன்னை நம்முடைய கடவுளுடைய முதல் அன்பு என்பதை தெளிவாக வரையறை வழியாக விளக்கி காட்டியிருக்கின்றார்கள். எனவே நம்முடைய பாசமிகு ஆயர் மனத்தாழ்மையும் என்ற விருது வாக்கோடு நம்முடைய தூத்துக்குடி மறைமாவட்ட இறை மக்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலே இங்கே இருப்பது நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. எனவே நம்முடைய பங்கு நிதிக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பங்கு இறை மக்கள், அடி பக்தர்கள், பிரியாத்திரை அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே இங்கே வருகை தந்து நமக்காக ஜெபித்த அன்பு அருட்தந்தை பேரருட்தந்தை வெனிஸ்குமார் அடிகளார் அவர்கள் தென்மண்டலத்தின் பொறுப்பு தந்தையாக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்றார். மிகவும் எளிமையான தந்தை, தன்னுடைய சொல் செயல் வாழ்க்கையில் மிகவும் எளிமையாக இருக்கக்கூடியவர், எளிமையாக யாரிடம் பழகக்கூடியவர், குறிப்பிட்ட பிறருக்கு ஓடோடி வருகின்ற அன்பு அருட்தந்தை பேரருட்தந்தை வெனிஸ்குமார் அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த கொண்டாடியை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே நம்மோடு இருந்து நமக்காக ஜெபித்தவர் நம்முடைய அன்பு அருட்தந்தை வில்லியம் அடிகளார் அவர்கள். அருட்தந்தை அவர்கள் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றியவர். தற்பொழுது ஓய்வு பெற்ற நிலையிலே நம்முடைய இணையூர் புதூரிலே தங்கி நமக்காக ஆன்மீக பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அருட்தந்தை வில்லியம் அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த கொண்டாடி போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே நம்முடைய மண்ணின் மைந்த அருட்தந்தை திலகராஜ் அடிகளார் அவர்கள் நமக்காக இங்கே இருந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். நம்முடைய மண்ணின் மீது மக்கள் மீதும் அன்பும் அக்கறையும் கொண்ட அருட்தந்தை அவர்கள் இந்த நேரத்தில் நம்மோடு இருப்பது மகிழ்ச்சியை தருகின்றது. எனவே மண்ணின் மைந்த அருட்தந்தை திலகராஜ் அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய
அன்பு அருட்தந்தை கலைச்செல்வன் அடிகளார் அவர்கள் கட்டார்மட பங்கு தந்தையாக சிறப்பாக பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அருட்தந்தை அவர்கள் எப்போதும் வந்து நம்முடைய பங்கு படித்தளத்திலும் திருத்தலத்திற்கும் வருகை தந்து சிறப்பாக பணி செய்யக்கூடிய அன்பு அருட்தந்தை அவர்கள் இந்த நாளிலும் எனக்கு வலதுகரமாக செயல்பட்டு நற்கரை சிற்றாலயத்திற்கும் இங்கேயும் நற்கரை எடுத்து வந்து உதவி செய்திருக்கக்கூடிய அன்பு அருட்தந்தை கலைச்செல்வன் அடையாளர் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய ஆதி செயலாளர் தந்தை அருட்தந்தை ஜார்ஜ் அடிகளார் அவர்களும் இந்த நாளிலே நம்மோடு இருந்து நம்மிடம் தங்கியிருக்கின்றார். எனவே அருட்தந்தை அவர்களும் எப்பொழுதும் தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிற பொழுது அன்போடு எல்லாவித காரியங்களையும் ஏற்படுத்தி தருகின்ற அருட்தந்தை அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம்முடைய நற்கரை சிற்றாலயத்தை அமைத்து தந்தவர்களுக்கும் நம்முடைய குறுக்கு நிலத்தை அமைத்து தந்தவர்களுக்கும் வெண்கல கொடிமரத்தை அமைத்து தந்தவர்களுக்கும் ஏனைய தஞ்சாவூர், சென்னை வாழ், கோவை வாழ், செஞ்சி வாழ் அனைத்து தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்களுக்கு வேத ஆய்வுடைய திருக்கரத்தால் பொன்னாடை பொருத்தப்படும். எனவே அவர்கள் அனைவரும் உடனடியாக நம்முடைய மேடைக்கு வரும்படி ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக நற்கரை சிற்றாலயத்தை அமைத்து தந்த திரு தாவீது அவருடைய குமாரர்கள் திரு டி செல்வராஜ், திரு டி ரூர்துராஜ், டி அலெக்சாண்டர் இவர்கள் முன்வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நற்கரை சிற்றாலயத்தை அமைத்து தந்த திரு தாவீது அவருடைய குமாரர்கள் திரு டி செல்வராஜ், திரு டி ரூர்துராஜ், திரு டி அலெக்சாண்டர் முன்வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக குறுக்கு இல்லத்தை அமைத்து தந்த நம்முடைய சென்னை வாழ் சொந்த குடியிருப்பு அதிசய மலர் மாதா நற்பணி மன்ற தலைவர் திரு எம் சேஷ அந்தோணி அருள்ராஜ், ரஞ்சித மிட்டல்ஸ், செயலாளர் திரு சேகர், பொருளாளர் திரு டி சார்லஸ் ராஜா, தமிழக தலைவர்கள் ஒய் ஏ சிவி பிரகாசம், எம் கிறிஸ்தோவர் முன்வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நற்கரை சிற்றாலயத்தை அமைத்து தந்த திரு தாவீது அவருடைய குமாரர்கள் திரு டி செல்வராஜ், திரு டி ரூர்துராஜ், திரு அலெக்சாண்டர் அவர்களுக்கு வேறு ஆறுடைய திருக்கரத்தால் பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. சென்னை வாழ் சுகக்குடியிருப்பு நற்பணி மன்றத்தினர் தலைவர் திரு எம் சேஷ அந்தோணி அருள்ராஜ், ரஞ்சித மெட்டல், செயலாளர் திரு சேகர், பொருளாளர் திரு டி சார்லஸ் ராஜா, தமிழக தலைவர்கள் ஒய் ஏ சிவி பிரகாசம், எம் கிறிஸ்தோவர் முன் வருகிறேன். கோவை வாழ் சுகக்குடியிருப்பு அதிசய மலர் மாதா நற்பணி மன்ற தலைவர் பி அந்தோணி சார்லஸ், செயலாளர் அண்டோ பிரகாஷ், பொருளாளர் ரவிஸ்டர் முன் வருகிறேன். கோவை வாழ் சுகக்குடியிருப்பு அதிசய மலர் மாதா நற்பணி மன்ற தலைவர் திரு பி அந்தோணி சார்லஸ், செயலாளர் அண்டோ பிரகாஷ், பொருளாளர் ரவிஸ்டர், சகாயராஜா முன் வருகிறேன். செஞ்சி வாழ் சுகக்குடியிருப்பு அதிசய மலர் மாதா நற்பணி மன்ற தலைவர் திரு இ சேவியர், செயலாளர் திரு மரிய சேசுதுரை, பொருளாளர் ஸ்டானிஸ்லாஸ் கோஸ்கோ முன் வருகிறேன். செஞ்சி கொடிமரம் அமைத்து தந்த செஞ்சி வாழ் சொந்தக்குடியிருப்பு நற்கரை சிற்றலை அமைத்து தந்த திரு டி செல்வராஜ் அவர்களுக்கு வேறு ஆய்வுடன் கொண்டாடை போட்டி கௌரவிக்கப்படுகின்றது. சென்னை வாழ் சொந்தக்குடியிருப்பு நற்பணி மன்றம் தலைவர் திரு ஜேசு அந்தோணி அருள்ராஜ், ரஞ்சித மெட்டல், செயலாளர் பி சேகர், பொருளாளர் டி சார்லஸ் ராஜா, தமிழக தலைவர்கள் எம்ஏ சிவி பிரகாசுக்கு கிறிஸ்தவர்களுக்கு வேறு ஆயிரவருடைய திருக்கரத்தால் கொண்டாடி படுத்தப்படுகிறது. கோவை வாழ் சொந்தக்குடியிருப்பு அதிசய நற்பணி மன்றம் தலைவர் திரு பி அந்தோணி சார்லஸ், செயலாளர் அண்டோ பிரகாஷ், பொருளாளர் ரவிஸ்டர் முன் வருகிறார். கோவை சொந்தக்குடியிருப்பு நற்பணி மன்ற தலைவர் திரு பி அந்தோணி சார்லஸ், செயலாளர் அண்டோ பிரகாஷ், பொருளாளர் டி ரவிஸ்டர் சகாயராஜா முன் வருகிறார். செஞ்சிவால் வெண்குல கொடிமரம் அமைத்து தந்து செஞ்சிவால் சொகுடியிருப்பு அதிசய மலர் மாதா மன்றம் தலைவர் திரு இ சேவியர், செயலாளர் டி மரிய சேசுதுரை, பொருளாளர் தனிஸ்லாஸ் கோஸ்கோ முன் வருகிறார். செஞ்சி மன்றம் தலைவர் இ சேவியர், செயலாளர் டி மரிய சேசுதுரை, பொருளாளர் எஸ் தனிஸ்லாஸ் கோஸ்கோ முன் வருகிறார்.
தஞ்சாவூர் வாழ் சொக்கமுடியிருப்பு அதிசய மலர்மாதா நற்பணி மன்ற தலைவர் பி ஜேம்ஸ், செயலாளர் எஸ் அந்தோணி சுதாகர் ராஜா, பொருளாளர் ஜே சந்தோஷ்குமார் முன்வருக. தஞ்சாவூர் மக்கள் அதிசய மலர்மாதா நற்பணி மன்றம் தலைவர் பி ஜேம்ஸ், செயலாளர் எஸ் அந்தோணி சுதாகர் ராஜா, பொருளாளர் ஜே சந்தோஷ்குமார் முன்வருக. திருப்பூர் வாழ் சொக்கமுடியிருப்பு அதிசய மலர்மாதா நற்பணி மன்றம் தலைவர் எஸ் பொன்ராஜ், செயலாளர் ஆர் பணித்துறை, பொருளாளர் திரு ஜேசுராஜன் முன்வருக. திருப்பூர் வாழ் சொக்கமுடியிருப்பு அதிசய மலர்மாதா நற்பணி மன்றம் தலைவர் எஸ் பொன்ராஜ், செயலாளர் ஆர் பணித்துறை, பொருளாளர் எஸ் ஜேசுராஜன் முன்வருக. பெங்களூர் வாழ் சொக்கமுடியிருப்பு அதிசய மலர்மாதா நற்பணி மன்றம் தலைவர், செயலாளர், பொருளாளர் முன்வருக. பெங்களூர் வாழ் சொக்கமுடியிருப்பு அதிசய மலர்மாதா நற்பணி மன்றம் தலைவர், செயலாளர், பொருளாளர் முன்வருக. சென்னை வாழ் மக்கள் சங்கம் சார்பாக அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது சகரியார் கல்வி நிதிக்காக, ஏழை மாணவர்களுடைய நிதிக்காக நம்முடைய பக்த சபையினர், நம்முடைய அன்பியத்தினர், நம்முடைய இறைமக்கள், இறையூர் இறைமக்கள் அனைவரும் கவர் காணிக்கைகள் கொடுத்து உதவும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த சபையார் ஏழை மாணவர்களுடைய கல்வி நிதிக்காக அவர்களுக்கு கவர் காணிக்கைகள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நம்முடைய பக்த சபைகள் முன்வருக, 12 அன்பியத்தினர் முன்வருக, 3 பள்ளியுடைய ஆசிரியர் பெருமக்கள் முன்வருக, இளையோர் மக்கள் முன்வருக, நல்ல குடும்பத்தினர்கள், தாராள உள்ளவர்கள் குடும்பத்தினர்கள் முன்வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். சத்திய அகப்பு ஆண்கள் சபை சார்பாக மேல்நாயகர்களுக்கு கவர் கொடுக்கப்படுகின்றது. சீக்கிரம் வரும். இப்பொழுது நுழைவாயில் அமைத்து தந்த முதல் சனிக்கிழமை உபசரிப்பு குழு அவர்களால் கொண்டாடப்படுகின்றது. புனித வளர் ஆண்கள் தொடக்கப்பள்ளி சார்பாக திருமதி அனஸ்தாஸ் அம்மாள் சார்பாக முதல் சனிக்கிழமை உபசரிப்பு நுழைவாயிலை அமைத்து தந்து சனிக்கிழமை உபசரிப்பு குழுவினருக்கு இந்த கொண்டாடி படுத்தப்படுகிறார்கள். இந்த மலர் பெண்கள் தொடக்கப்பள்ளி சார்பாக சீக்கிரமாக முதல் சனிக்கிழமை உபசரிப்பு சார்பாக ஞாயிறு மரக்கல்வி மன்றத்தினர் சார்பாக, திருக்குடும்ப சபையினர் சார்பாக, அமல்போ மாதா இளைஞர்கள் சபையினர் சார்பாக சீக்கிரமாக கார்பன் அன்பிய குடும்பத்தினர் சார்பாக, சமாரியா அன்பிய குடும்பத்தினர் சார்பாக, தனிப்பட்ட குடும்பத்தினர் சார்பாக, நாசிரத் அன்பியத்தினர் சார்பாக, எருசலேம் அன்பியத்தினர் சார்பாக, பெத்லகேம் அன்பியத்தினர் சார்பாக, மலர்மாதா மேல்நிலைப்பள்ளி சார்பாக, நாசிரத் அன்பியத்தினர் சார்பாக, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இரவு 10 மணிக்கு அதிசய மலர்மாதாவின் சப்பர பவனி சிறப்பாக நடைபெறும். எனவே அனைத்து மக்களும் கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நாளை அதிகாலை 5:30 மணிக்கு வேறு ஆய்வுடைய தலைமையிலே பெருவிழா திருப்பணி சிறப்பாக நடைபெறும். எனவே இறப்பு அனைவரும் கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நாளை காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, மூவேளை உணவும் உங்களுக்கு வழங்கப்படும். காலை உணவு திருப்பூர் வாழ் மக்களால் வழங்கப்படும்.
மதிய உணவு மக்கள் மன்றத்தினரால் வழங்கப்படும். இரவு உணவு தனுசாஸ் இளைஞர் சபையினால் வழங்கப்படும். காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். எனவே திருமணத்துக்கு தீட்டு பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகளை தயார் நிலையில் வைத்திருக்கும்படி ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த இரவு முழுவதும் நாம் இங்கே வந்தாக தங்கியிருக்கிறோம். எந்தவித பிரச்சனைகளுக்கும் இடவிடாமல் மக்கள் அனைவரும் அமைதியோடு பயபக்தியோடு இந்த புண்ணிய பூமியிலே தங்கியிருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல உங்களுடைய பொருட்களை, உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சொக்கன்குடியிருப்பு அதிசய மணல் மாதா திருத்தலம் புனித பெரியவையாகப்பர் தரிசனா சாலையம் ஜார்ஜியார் கவி பொதுக்குழு, செயற்குழு, நெறிக்குழு, ஊர் மக்கள் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாக நமது பங்கு தந்தை அவர்களுக்கு இந்த பொன்னாடை போன்றது. சென்னை வாழ் சொக்கன்குடி மக்கள் சார்பாக விசுவாசபுரம் குடிமக்கள் அனைவரின் சார்பாக ஆகியவர்களுக்கு இந்த கவர் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. அன்றைய ஆயவர்கள் ஆசிரியரை வழங்குவதற்கு முன்னால் ஓரிரு வார்த்தைகள். நம் தென்மறை மண்டலத்தில் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றுள் 3 செய்தியை கூட சுருக்கமாக சொல்கிறேன். ஒன்று, இது வழிகாட்டும் கலப்பை. பல பங்குகளுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்த்துக்கலாம், பரலோகனை திருவிழாவின் போது அதை உடைத்து வைத்தார்கள், வெளியிட்டார்கள். தொடர்ச்சியாக ஆய்வுகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இங்கு பல படைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றுள் போட்டி படைப்புகளும் இருக்கிற 8 மறை ஒன்றியங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மறை ஒன்றியத்துக்கும் ஒரு போட்டி என்று வைத்திருக்கிறோம். அதில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். மணல் மாதா கோயில் சொக்கன்குடியிருப்பு அது பக்கத்தான விலை மறை ஒன்றியத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அவர்களுக்கான இந்த மாதத்துக்கான போட்டி அது சிறுகதை போட்டி, வாழ்வை நற்செய்தியாக்குவோம். இதை